வணக்கம். இன்றைக்கி நம்மளோட சேனலில் சிம்பிளான எக் மசாலா எப்படி செய்ய போகிறோன்னு தாங்க பார்க்க போகிறோம். அடுப்பில் ஒரு பேன் வச்சுக்கோங்க. பேன் நல்லா சூடானதும் அதில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் சூடானதும் இதில் கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கோங்க. சோம்பு நல்லா பொரிஞ்சதும் இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்க பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அன்னாச்சி பூ இதெல்லாம் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இது கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்க பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் போல் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம சாப் பண்ணி வச்சுருக்க ஒரு 2 மீடியம் சைஸ் வெங்காயம் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா சாஃப்ட் ஆகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் இது கூடவே நம்ம இடித்து வச்சுருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இதை ஒரு நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க. இதோட ரா ஸ்மெல் போகட்டும். இதுக்கப்புறம் நம்ம பேஸ்ட் பண்ணி வச்சுருக்க தக்காளி சேர்த்துக்கலாம். நான் 2 மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்துருக்கேன். இந்த தக்காளியை நல்லா வதக்கி விடுங்க. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கிரேவிக்கு தேவையான மசாலா சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா தூள், 2 ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள், இதில் மல்லித்தூள், சோம்பு, சீரகம் எல்லாம் சேர்ந்து அரைச்ச தூள் இருக்குது. அது கூடவே ஒரு 1/2 ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். இது ஒரு 2 நிமிஷம் எண்ணெயில் வதக்கி விடுங்க. அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பும் சேர்த்து கிரேவி பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். இது கூடவே நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இது ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. உங்கள் கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணியும் அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் கிரேவி நல்லா திக்காயிடுச்சு. உங்களுக்கு தண்ணி எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தேங்காய் சேர்க்கும் போதே சேர்த்துடுங்க. கிரேவி தேங்காய் வெந்ததுக்கப்புறம் சேர்த்திங்கன்னா நல்லா இருக்காது. இப்போது நம்ம கட் பண்ணி வச்சுருக்க முட்டையெல்லாம் இதில் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் முட்டை முழுசாக சேர்த்துக்கலாம். அதை லைட்டாக எண்ணெயில் ஃப்ரை பண்ணிவிட்டு நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் ஃப்ரை பண்ணாமல் அதை 2ஆக கட் பண்ணி இதில் சேர்த்துருக்கேன். இதே மாதிரி நீங்களும் எக் மசாலா செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இதை ரைஸ் கூட, சப்பாத்தி கூட, இட்லி, தோசை எது கூடனாலும் சாப்பிட்லாங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். மீண்டும் இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ. என்னோடய வீடியோவுக்கு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.